த லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இந்த நாளை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இருள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். என்ன இருள் அப்படின்னு சொன்னால், கடன், வியாதி, குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரி இருள் நம்மளை சூழ்ந்து கொண்டு வேதத்தை வாசிக்க முடியாமல், சபைக்கு போக முடியாமல், ஜெபிக்க முடியாமல், பல யோசனைகளால் சத்துருக்கிரைகள் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேலே கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேலே காணப்படும். தேவ ஜனமே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இருள், கடன் என்ற இருள், வியாதி என்ற இருள், குடும்ப பிரச்சனைகள், வேதத்தை வாசிக்க முடியல, சபைக்கு போக முடியல, ஜெபிக்க முடியல, எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல. தேவனே, இந்த இருளெல்லாம் என்னை விட்டு வெளுகட்டும், தேவன் உங்கள் மகிமை என் மேலே இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது. மல்கியா 4:2 சொல்கிறார் பாருங்கள். மல்கியா 4:2, ஆனாலும் என் நாமத்திற்கும் பயப்படுகின்ற உன்மேலே நீதியின் சூரியனை உதிக்கும், அதன் சிட்டுகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்களே வெளியே புறப்பட்டும் போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் இந்த காலைவேளையில் உங்கள் மேலே உதிப்பார். இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்போதே நீங்கள் விசுவாசத்தோட, தேவனே, இந்த இருள், இந்த உலக பிரகாரமான இருள் எங்களை விட்டு விலகி, தேவா உங்கள் மகிமையினால் எங்களை நிரப்புங்காண்டவர்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது, தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். இது உலக பிரகாரமான இருள். இதெல்லாம் என்ன, நம்ம தேவனும் பக்கத்தில் போக முடியாமல் நாங்கள் இழுக்குது, பின்னாடி எடுக்கிறது. அந்த இருளெல்லாம் நம்மளை விட்டு விழுகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். தேவாதி தேவனே, ராஜாவே, கர்த்தாவே, சுவாமி, உங்கள் பாதபடியில் உங்கள் சமூகத்தில் இந்த காலை வேளையில் கர்த்தா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தேவன் கொடுங்கப்பா. என்னென்ன இருளில் கர்த்தாவை இருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு தேவன் கொண்டு வாங்கப்பா. தேவன் அவங்க பிள்ளைங்களை கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. நீர் ஆண்டவரை அழித்திருக்கிற ஒரு உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர், உண்மையுள்ளவர் கர்த்தாவே. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க. அது மாத்திரமில்லை, இன்னைக்கு கர்த்தாவே நல்ல காரியங்களும் அவங்கள பிரயாணத்தில் கர்த்தாவே அவங்கள போக்கத்தையோ உரைத்தையோ, என் வெட்டிங் டே, பர்த்டே என்ன இருந்தாலும், நல்ல காரியங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நீர் கர்த்தாவை செய்து முடிக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினர் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இது கூட யார் யாருக்கு நீங்கள் அனுப்பணுன்னு சொல்லி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. இது கூட ஒரு சின்ன ஊழியம் தான் உங்களுக்கு. இது உங்களுக்கு சின்ன ஊழியம் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.